இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் 3-4. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இந்த சகேவுக்கு ஒரு நல்ல ஆசை வந்தது, இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவரை பார்க்க முடியாதபடி அவருடைய வாழ்க்கையிலே சில தடைகள், இயேசு கிறிஸ்துவை கிட்டி சேர முடியாதபடி சில காரியங்கள் அவருக்கு தடையாக இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை தேடி அவரோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் முற்படுகிற அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை எப்போதும் அது சுலபமாக இருப்பதில்லை. சில வேளைகளிலே அது கடினமாக தான் அது இருக்கிறது. ஆனால் அது கடினமாக இருக்கிறதே என்று சொல்லி நாம் அவரை தேடாமல் விட்டுவிட்டால் நாம் தான் இழந்து போகிறோம். பெரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி, அவரோடு கூட நாம் வாழ்கிற வாழ்க்கையை பற்றி அவர் சொல்லும் பொழுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் இழந்து நஷ்டப்பட்டாலும் கூட அவரோடு கூட உள்ள அந்த ஜீவனை, நித்திய ஜீவனை, அவரோடு கூட உள்ள அந்த வாழ்க்கையை நாம் விடாமல் இருக்க வேண்டும். அது அவ்வளவு முக்கியமானது. இந்த சகையும் கர்த்தரை தேட தொடங்கின பொழுது அவருடைய வாழ்க்கையிலே தடைகள் வந்தது. ஆனால் அந்த தடைகளை கண்டு அவர் நின்று விடாமல் தொடர்ந்து அவர் முன்னேறி இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டார். இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் கூட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி யாரோ சொன்னதினால் அவரை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை செய்திருக்கலாம். நீங்கள் இயேசுவை அறியாத ஒரு வீட்டிலே இருந்து வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு அவரிடத்திலே நீங்கள் ஜெபித்து நீங்கள் நன்மையை பெற்று கொண்டிருக்கிறீர்கள். அவர் உண்மையான தெய்வம், அவர் மனிதரின் பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி என்பதை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அவர் மீது உங்களுக்கு ஒரு சின்ன அன்பு இருக்கிறது. அவரை நேசிக்க வேண்டும், அவரை பின்தொடர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனால் மற்ற காரியங்கள் எல்லாம் உங்களை தடுக்கிறது. நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் 7 அடி பின்னுக்கு போவது போல காரியங்கள் உங்களை சுற்றி நிற்கிறது. என்ன செய்வதென்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். உங்களுக்கு தான் இந்த செய்தி. அவரை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். அவரை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். அவர் எல்லா சூழ்நிலைகளிலேயும் உங்களுக்கு உதவி செய்கிற தேவன். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் உண்மையுள்ளவர். கடைசி வரைக்கும் உங்களுக்கு உண்மை உள்ளவராகவே இருப்பார். இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் மாறி போகும். நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் சின்ன பிள்ளையாக பிறந்ததிலிருந்து இதுவரை நீங்கள் அனுபவித்திருக்கிற காரியங்களிலே உங்களோடு கூட இருந்தது, உங்களை ஏமாற்றாமல் இருந்தது, உங்களுக்கு உண்மையாகவே இருந்தது என்று சொல்லி எதையாவது ஒரு காரியத்தை நீங்கள் சொல்ல முடியுமா? முடியாது. நமக்கு அருமையானவர்கள் கூட நம்மை வெறுக்கிற நேரங்கள், கோபப்படுகிற நேரங்கள், நமக்கு விரோதமாக நடந்து கொள்ளுகிற நேரங்கள் இருக்கவே செய்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே. ஆனால் உண்மையுள்ளவராகவே இருக்கிற கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருப்பார். அவர் மாறாதவர். வேத வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி. இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் மாறி போகலாம், ஆனால் அவர் மாறி போவதே இல்லை. அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்கள் கரத்தை பிடித்தவர் உண்மை உள்ளவர். உங்களை தொட்ட அந்த இயேசு உண்மை உள்ளவர். அவருக்கு நீங்கள் உண்மை உள்ளவராக நீங்கள் இருந்து பாருங்கள். அவர் கைவிடாத தேவனாக இருப்பார். சில வேளை வாழ்க்கையிலே கடினங்கள் வரலாம். அவரை நீங்கள் பின்பற்றக்கூடாதபடிக்கு வாழ்க்கையின் காரியங்கள் நெருக்கலாம். ஆனால் நீங்கள் அவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, அந்த அற்ப ஆதாயங்களை அவருக்காக நீங்கள் நஷ்டமென்று விடும் பொழுது பெரிய ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு தருவார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்காக நஷ்டப்பட்டவர்கள் அதை விட எத்தனையோ மடங்கு இம்மையிலேயும் மறுமையிலேயும் பெற்று கொண்டார்கள்.
பேதுரு ஒரு தடவை ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னார், இம்மையிலே நூறத்தனையாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று சொன்னார். அதுதான் இயேசுவோடு கூட உள்ள வாழ்க்கையின் ஆசீர்வாதம். வெறும் உலக நன்மைகளோடு அவர் விட்டு விடாமல் அந்த நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் ஒருவரே அந்த நித்திய ஜீவனுக்கான வழி. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. இந்த வானத்தின் கீழே பூமியின் மேல் மனிதருக்கு நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டீர்களானால், உங்கள் இருதயம் அவர் உண்மையான தெய்வம், அவரே தெய்வம் என்று கண்டு கொண்டதானால், எக்காரணத்தை கொண்டும் அவரை விடாமல் இருங்க. இந்த வருஷ கடைசியிலே ஒரு தடவை கூட அதை பொருத்தனையாக பண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, உம்மை நான் விடவே மாட்டேன், நீர் எனக்கு போதும், உம்மோடு கூட உள்ள அந்த வாழ்க்கையை நான் விட மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையிலே வருகிற இந்த தடைகள் எல்லாம் மாறி போகும். கொஞ்ச கால பாடுகள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் படுகிற இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச கால பாடுகள் தான். அவரை பலமாக பிடித்து கொள்ளுங்கள். மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். அப்போஸ்தலர் 9:26 நாம் பார்க்கிறோம், பவுல் கிறிஸ்துவுக்கு முழு விரோதியாக இருந்து ஆண்டுடைய வல்லமையினால் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர். அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய பிள்ளையாக மாறின பொழுது சீஷருடனே அவர் சேர்ந்து கொள்ள பார்த்தார் என்று சொல்லி வேத வசனத்துல நாம் பார்க்கிறோம். இவன் முழு துரோகியா இருந்தவன் இப்பொழுது இயேசுவே கிறிஸ்து என்று அறிவிக்கிறானே, இவனை ஏற்றுக்கொள்வோம் என்று அந்த சீஷர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் பயந்தார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கர்த்தர் அவரை கைவிடவில்லை. கடைசி வரைக்கும் பவுலை நடத்த கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்தார். பவுல் ஒரு இடத்திலே சொல்வார், நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் அரபி தேசத்துக்கு போய் இவர்களுக்கு நான் முகமறியாதவனாக இருந்தேன். ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு நான் முகமறியாதவனாக இருந்தேன். கர்த்தர் உங்களையும் கூட வனாந்திரமான ஒரு வழியிலே நடத்தலாம், நெருக்கமான பாதையிலே நடத்தலாம். உங்களுக்கு என்று ஜெபிக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு முகமறியாதவர்களாக இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். அவரோடு கூட உள்ள அந்த உறவை மாத்திரம் நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள். நான் அதை விட்டு விட மாட்டேன், அவரை விட்டு போக மாட்டேன், இயேசு போதும் எனக்கு என்று சொல்லி நீங்கள் அவரோடு இணைந்து இருந்து பாருங்கள். இந்த வாழ்க்கை இன்பமாக இருக்கும். எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்கள் பிரதிஷ்டையை ஒரு தடவை கூட புதுப்பித்துக் கொள்வீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு போதும் எனக்கு அழியும் உலகினிலே, வேறு ஒன்றும் நாடே, இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு அழியும் உலகினிலே, வேறு ஒன்றும் நாடே, இயேசு போதும் எனக்கு. உடுப்பும் மாறும், நட்பும் மறையும், உறவும் நிலைப்பதில்லை, ஒன்றே ஒன்று நிலைப்பதுண்டு, இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு மாறாதது. நீங்களும் எப்படியாகிலும் ஆண்டவரை பின்பற்ற, அவரை கண்டு கொள்ள உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.